ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசமே தொழுகை. அந்த தொழுகைக்கு மிகவும் முக்கியம் உழு. உழு அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உழு அப்படின்னா தூய்மை. தூய்மை ஈமானில் ஒரு பாதி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. உழுவை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு உழு அப்படின்னா அதை உழு வந்து 3 வகையாக பிரிக்கலாம். தண்ணீர் கொண்டு உழு செய்தல், கட்டாயம் குளித்து உடலை தூய்மையாக்குதல், சில நேரங்களில் தண்ணீர் கிடைக்காத போது தயமம் செய்து தூய்மையாக்குதல். கண்டிப்பாக இதில் 3ல் செஞ்சுட்டு தான் தொழுகை தொழணும். அப்போ தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். உழு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. உழுவை கட்டாயமாக்குறது: மல ஜலம் கழித்தல், காற்று பிரிதல், ஒட்டக இறைச்சியை சாப்பிடுதல், இச்சையுடன் மறைவுறுப்பை தொடுதல், இச்சை நீர் வெளியாதல், ஆழ்ந்த தூக்கம். இந்த 6 விஷயங்கள் எது நடந்தாலும் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒளி செஞ்சால் மட்டும் போதும். இந்த ஒளி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வலது கையை 3 தடவை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வலது கையை வந்து 3 தடவை கழுவணும், விஸ்ட்டு வரைக்கும். அதுக்கப்புறம் இடது கையில் வலது கையிலேருந்து தண்ணி எடுத்து இடது கையை நல்லா தேய்ச்சி கை கோதி இடது கையை 3 தடவை கழுவணும். நல்லா சுத்தமாக 2 கையும் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கம் தேய்ச்சி கழுவணும். அதுக்கப்புறம் வாய் குப்பிளிக்கணும். நல்லா பல்லெல்லாம் தேய்ச்சி கழுகி 2வது வாய் ஃபுல்லாக குப்பிளிச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் 3 தடவை. அப்புறம் வலது கையில் தண்ணி எடுத்து நாசியில் செலுத்தி இடது கையால் மூக்கை சுத்தம் பண்ணணும். மூக்கை சுத்தம் பண்ணி 3வது மூக்கு கழுவணும். 4வதாக முகத்தை ஃபுல்லாக கழுவணும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி காது வரைக்கும் ஃபுல்லெல்லாம் படுற மாதிரி முகத்தை தேய்ச்சி 3 தடவை கழுவணும். அதுக்கப்புறமா காதுக்குள்ளே விரல் விட்டு பின்னாடி ஒரு விரல் கட்டை விரலை வச்சு நல்லா தேய்ச்சி 2 காதுகளையும் சுத்தம் பண்ணணும். எந்த கேப்பும் இல்லாமல் ஃபுல்லாக காது சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறமா தலைக்கு மசாஜ் செய்கிறது. நம்ம நெத்தியில் பாதியிலேருந்து கை வச்சு 2 கையும் ஒன்று சேர்த்த மாதிரி வச்சு முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் போய் மறுபடியும் புடனி வரைக்கும் போய் புடனிலேருந்து முன்னாடி வரைக்கும் வர மாதிரி மசாஜ் செய்கிறது தலைக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கை கழுவணும். கை வந்து முட்டி வரைக்கும் 3 தடவை கழுவணும். வலது கையை 3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் இடது கை 3 தடவை கழுவணும். அதுக்கப்புறம் வலது கால் 3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் இடது கால் 3 தடவை கழுவணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாளைக்கு 5 தடவை ஒழு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பாவங்கள் 5 தடவை மன்னிக்கப்படுது ஒழு செய்கிறக்காக. நம்ம கை கழுவும் போது நம்ம கைகள் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். காலை கழுவும் போது கால்கள் செய்யக்கூடிய பாவங்களை, ஒரு சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். முகம் கழுவும் போது கண்கள் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய கிருபையாளன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே உழுவோடு இருக்கிறத விரும்பியிருக்காங்க. இதா ரசூல்லாவுடைய சுன்னத்தான ஒரு விஷயம் கூட. உழுவோடு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எனி டைம் வந்து நம்ம உழுவோடு இருக்கிறது நல்லது தான், தப்பு கிடையாது. ஒழு செஞ்சு நம்ம இருக்கும்போது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கலாம். 2வது விஷயம் குளிப்பை கட்டாயமாக்குபவை. இதுக்கு வந்து குளிச்சுட்டு தான் தொழுகணும். கண்டிப்பாக ஒழு செஞ்சால் மட்டும் போதாது. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், தனி வீடியோ ஒன்று தெளிவாக போடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விந்து வெளியாதல், உடலுறவு கொள்ளுதல், மாதவிடாய் மற்றும் பிரசவ கால தீட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலம் வந்து அல்லாஹ் அவகாசம் கொடுத்துருக்கான். அந்த அவகாசத்துக்கு அப்புறம் வந்து சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தொழுகையை வந்து கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் இது பண்ணணும். ஒழு செஞ்சால் மட்டும் இதுக்கு பத்தாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம குளிக்கணும். 3வது தயமம். தயமம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அதிகமாக வந்து நம்ம வந்து பிரயாணத்தில் தான் வந்து தயமம் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து தொழுகையை விட முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தொழுகையை விடுறதுக்கு வந்து ஒரு மூமீனுக்கு அனுமதி கிடையவே கிடையாது. எல்லா நேரங்கள்லையும் நம்ம தொழுதரணும். அப்போ தயமம் செஞ்சு தொழுகிறது எப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோம்னா, மணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணலில் வச்சு தட்டிக்கலாம். இல்லை ஒரு சுத்தமான இடத்துல தட்டி 2 கையை தட்டி அது முகத்தில் தடவி தயமம் செஞ்சுட்டு நம்ம தொழுகலாம். எந்த ஒரு இடத்துலையும் தொழுகக்கூடிய இடங்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் கூடிய அனைத்து இடங்களும் வந்து தொழுகைக்கு உகந்த இடங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம எந்த இடத்துலையும் தொழுகலாம், தயமம் செஞ்சு தொழுகிக்கலாம். ஆனால் தொழுகை மட்டும் விட்டுறக்கூடாது. தயமம் வந்து உடல்நிலை சரியில்லாதப்பவும் செஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப முடியல, எந்திரிச்சு ஒழு செய்கிற அளவுக்கு உடம்புல முடியல, ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம தயமம் செஞ்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. தயமம் செஞ்சு கண்டிப்பாக நம்ம தொழுகி விட்டுறக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் தொழுகி விடாமல் தொழுவதற்குண்டான வழிகளில் வந்து நம்ம தொழுதரணும். உழுவை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன்.
சரியான முறையில் ஒழு செஞ்சு தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கு எனக்கும் தரணும். நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.